4 எந்திரிச்சதே லேட்டாக தான் எந்திரிச்சோம். நைட்டு ஃபுல்லாக வாக்கிங் ஸ்ட்ரீட் சுற்றிட்டு லேட்டாக தான் போய் தூங்கணும். இங்கே நைட்டு தாங்க, பகல்லாம் எந்திரிக்கணும்னா ஒன்றுமே இல்லை. டே 4 எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பொட்டாங் பீச். சூப்பராக இருக்குது. இங்கே தான் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. லைக் பேராக்ளைடிங் இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. செம்மையாக இருக்குது. ஸ்பீட் போட்டு நிறைய இருக்குது போல். பட் இதுலேயும் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நாங்கள் தான் நாளைக்கு ப்ரைவேட் போட் எடுத்துகிட்டு குவி ஐலாண்ட் போக போகிறோம். குவி ஐலாண்ட் அதில் ஒரு 7 ஐலாண்ட் இருக்குது போல். ஸோ அதை போய் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பெருசாக எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஏதோ தைலம் நல்லா இருக்குமா வாங்கிட்டு சும்மா ரூம்லேயே அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு கிளம்பிடுவோம். இளநீ இங்கே வந்து எல்லா கடையிலையுமே இளநீ வந்து நல்லா ஐஸில் போட்டு ஊற வச்சு சில்லுன்னு தான் தராங்க. ஏன்னா அடிக்கிற வெயில் அப்படி. நானே கூலரை கழட்டிட்டு நடக்க முடியல, அவ்வளோ வெயில். சரி கழட்டி போட்டு நடக்கலாம் மாதிரி தோணுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 60 பாட்டு. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 150 ருபீஸ் வரும். 150 to 160 ருபீஸ். இங்கே எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் தான் நம்ம ஊரோட கம்பேர் பண்ணுறப்ப. பட் இளநீ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே இருக்குது இங்கேயுமே நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்குது. பட் எல்லாமே இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. அண்ட் இங்கேயுமே தாய்லாந்து கொய்யா, ஸ்டார் ஃப்ரூட்டு, புளி இது எல்லாமே ரேட்டு மட்டும் கொஞ்சம் அதிகம். பாருங்களேன் இங்கே எப்படி இருக்குன்னு. ஸோ டே 4ல் இன்றைக்கி பெருசாக எங்கேயும் போகலன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட ஸ்விம்மிங் பூல். ஸோ இங்கேயே இன்றைக்கி நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு டைம் என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங்காக திரும்ப ஏதாவது போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து பொட்டாங். புக்கெட்டில் பொட்டாங்னு ஒரு சிட்டி. ஸோ பொட்டாங்கில் வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் பக்கத்துலேயே நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் நாங்கள் இருக்கிற ஹோட்டலோட மேலே இருந்து பார்க்கக்கூடிய வியூ பாயிண்ட். ஸோ இதில் டாப் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்விம்மிங் பூலில் தான் இப்போ குளிக்க வந்திருக்கோம். இந்த டான்ஸ்லேயே ஃபுல் எக்ஸசைஸ் உடம்புக்கு. ஜும்பா, கரெக்ட், ஜும்பா. எங்கே போனானுங்க? ஸோ அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் கையில் ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுருக்காரு இல்லையா, அது வந்து நண்டு பிடிக்கிறதுக்காக அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஸோ அது போக இங்கே யாராவது பொருளை தொலைச்சிட்டாலோ என்னவோ அதை எடுத்துருவாங்க போல். பட் அதை எப்படி அவங்க சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரில. ஸோ அந்த லைன் தெரியுது இல்லையா, அது ஃபுல்லாகவே வந்து அவங்க தேடிட்டு வந்திருக்கிறது தான். ஸோ டே 5 இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஒரு நிறைய ஐலாண்டுக்கெலாம் தனித்தனியாக போக போகிறோம். நேற்று நைட் இந்த இதுதான் வாக்கிங் ஸ்ட்ரீட். எவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. இப்போ மணி காலையில் ஒரு 9 o'clock ஆகுது. இங்கே எவனுமே தெரிய மாட்டாங்க. காலையிலாம் சாயங்காலம் 4 மணிக்கு தான் இங்கே வீடியோ ஆகிற மாதிரி. ஸோ அதுக்காக ஏதோ பிக்கப் பண்ணுறதுக்காக ஸோ இதில் போனோம் அப்படின்னா அங்கேருந்து ப்ரைவேட் போட் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். குரூப்பாகவும் போகலாம். ஸோ ப்ரைவேட் போட் புக் பண்ணது எங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 60,000 நம்ம போட் காஸ்ட் இருக்குது. ஸோ ஓகே நாங்கள் போய் பார்க்கலாம். அப்படியே 1 hour ட்ராவலுக்கு அப்புறமா அந்த ஸ்பீட் போட்டில் போகிறோம். இண்டிவிஜுவலாக ப்ரைவேட் போட்டில் போகிறோம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம். அவங்களே இதுக்குமே நாங்கள் ஆக்சுவலாக குரூப்பாக புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 22,000 சம்திங் வந்துச்சு. நாங்கள் ப்ரைவேட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால 60,000 சம்திங் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி குரூப்பாக வந்தோன்னா குரூப்பாக ஒரு 40 பேர் இந்த மாதிரி ஒரு போட்டில் பெரிய போட்டில் கொடுப்போம் போல். ஸோ எங்களுக்கு தனியாக நாங்கள் இண்டிவிஜுவலாக ஸ்பீட் போட் எடுத்துக்கோம். ஏன் இண்டிவிஜுவலாக ஸ்பீட் போட் எடுத்தோம் அப்படின்னா
எங்களோட கன்வீனியன்ட்டுக்கு இப்போ நிறைய ஐலாண்ட் இருக்காங்க, இந்த மாயா பே இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ நேரம் டைம் பண்ணணுமோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, இல்லைன்னா அவங்க எல்லாரையுமே மேனேஜ் பண்ணி கொடுக்க டைம் ஆகும் அப்படின்றதுனால ஸோ ஸ்பீட் போட்டதுனால வந்துட்டுருக்கு. 6 பர்சனுக்கு 60,000 ப்ளஸ் வந்துருக்கு. இதுவே நீங்கள் பட்ஜெட்டாக பண்ணலாம், அது கம்மி தான். அதே மாதிரி எங்களுக்கு இண்டிவிஜுவலாக ப்ரைவேட்டாக கேப் இருந்துச்சு. குரூப்னா குரூப்பாக தனியாக கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏறிட்டோம், கிளம்ப போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம்? என்ன ஐலாண்டு? 8 மணி நேரம் எந்த ஐலாண்டு? ஆமாம், 8 மணி நேரத்துக்கு போட்டு நம்மளோட கண்ட்ரோல். ஆமாம், எங்கே போஸ்னாலும் போவோம். அந்தமான் போவோம். ஆமாம், அந்தமான் பக்கம் தானே இங்கேருந்து அடிப்பாங்க அதெல்லாம். தேங்க்யூ தேங்க்யூ. மை செல்ல குட்டீஸ். Name is Bao. And one more staff, Nen. Nice to meet you. Nice to meet you. Okay, right now this boat departure from here, Phuket. Phuket, okay. PP Island. Yeah, okay. Okay, the boat takes time on the way about 1 hour. But today, I think we go to the Khai Island. It's the first stop, very good. Khai Island on the way before we arrive to PP. Because I think right now have the little bit people, very beautiful. Okay. Okay, 15 minutes. Okay. Everything in the ice box you can drink all time. We have drinking water and cola water, pineapple and watermelon. My staff make with you fresh new. I check the time again. In case today, I think we have about 5 or 6 or 7 stop. Okay. I check the time and the weather again. Okay. Okay? If you have the problem, please you let me know. May I help you all time? And where are you go to? The most one with you can you ask me. If you can go, I tell you you can go. If you cannot go, I tell you again. Okay? Thank you very much. Thank you, thank you. Where are you from? India. India. Wow. Very good. வேற லெவல்ல இருக்கு, கிறிஸ்டல் கிளியரா இருக்குண்ணே. ஸோ இதுதான் ஃபிஃபி ஐலாண்டு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு தாய் ஐலாண்டு அப்படிதான் சொன்னாங்க. சூப்பராக இருக்குங்க. கடிக்குதா? பிடிக்கும் உனக்கு. இதுதான் அந்த மாடல கூட்டு போய் காண்டாங்க. சூப்பர் போயிடுவீங்களா? ஃபுல்லாகவே மீனாக இருக்குது. போய் நின்னோன்னா காலை கடிக்கும் போல். செம்ம கிளியராக இருக்குது. இப்படி ஒரு கடல் வாட்டரை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இதோட நல்லா இருக்குமா? எனக்கு இதுதானே ஃபஸ்ட்டு. செம்ம வேற லெவலு. இந்த ஐலாண்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜெட் ஸ்கை இதெல்லாம் இருக்குது. ஆல்ரெடி போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால எங்கள் செலவழிக்க மனசு இல்லை. இங்கே தனியாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க தான் ஓட்டுறாங்க. தனியாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம போட்டில் ஏறுறதுக்காக பாகுபலி எனக்கு இழுத்து வந்துட்டுருக்காரு. வா. ஸோ இந்த ஐலாண்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டாக நாங்கள் ஃபிஃபி ஐலாண்டு போகிறோம். ஸோ அந்த பக்கம் தெரியுது இல்லையா போட்டு, அது வந்து ஒரு ஆளுக்கு அது வந்து குரூப் அது மாதிரி மொத்தமாக அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு ஆளுக்கு 1500 பாட். நம்ம ஊர் காசுக்கு 4000 சம்திங் வரும். பட் நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 22,000 பாட்.
என்ன இருந்தாலும் நம்ம அந்த தனியாக வரப்போ இருக்கிற ப்ரைவேசியே வேறு. அதுலனா எல்லோரும் முடிச்சதுக்கப்புறம் தான் போக முடியும். பட் நாங்கள் இந்த அவ்வளோதான் ½ hour கூட அதை பார்க்கல. அடுத்த ஐலாண்ட் கிளம்பிட்டோம். ஸோ இதெல்லாம் நிறையா படத்தோட ஷூட்டிங்கில் பார்த்தது. இப்போ வாழ்க்கையில் நம்மளும் நேரில் பார்த்தாச்சு. ஸோ இதுதான் குட்டி ஐலாண்ட் போகிற வழியில் இருக்கிற வைக்கிங் ஐலாண்ட், வைக்கிங் கேவ். Viking cave or the bird nest cave. Do you know the bird nest? Bird. Bird. The bird have the bird nest. Viking Bird bird. nest make the bird nest soup for eating. Made inside. நான் சொன்னல ராமாயணத்தில் வர இடங்கள் இது வந்து கருடன் வாழ்ந்த இடம் நேம் வந்து அந்த மாதிரி கருடனுக்குள்ளது தான் அந்த இதுன்னு நினைக்கிறேன். 40 வருஷமா காதில் கெட்டதை 4 அடி டிஸ்டன்ஸில் பார்த்தேன். அது இந்த இடத்துக்கு செட் ஆகுது. ஸோ இப்போ இங்கே குளிக்க போகிறோம். நம்ம குளிக்கிறதுக்காக நிப்பாட்டிருக்காங்க. நினச்சி கூட பார்க்கல, ஏன்னா எனக்கு இதெல்லாம் தெரியாது. குளிக்க விடுவாங்கலாம். சும்மா ஐலாண்டாக போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நினச்சேன். வெரி எக்ஸைட்டடாக இருக்கேன். குளிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் பேசுகிறது கேட்க வாய்ப்பு இல்லை. கேட்கும். ஓகே கேட்கும். இதில் வந்து 3 மீட்டர் ஆழம் இருக்குது. ஸோ அதனால் ஜம்ப் பண்ணி குளிச்சுக்கலாம்னாங்க. நீச்சல் தெரியாதவங்களுக்கு அவங்களே லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. அதை போட்டுட்டு நம்ம தவிக்கலாம். உண்மையிலே இது கடல் தண்ணி மாதிரியே இல்லை, வேற லெவல். மேலே பாருங்கன்னு சொல்லுங்க. கொஞ்சம் அப்படியே மேலே பாருங்க. எனக்கு பின்னாடி உள்ள பிடிக்காத சட்டையை கழட்டி குடிங்க. எல்லாருமே எல்லாத்தையுமே போடுவோம். இவ்வளோ நேரம் செம்மையான குளியல். உண்மையிலே இந்த ஐலாண்டை ஃபுல்லாக நான் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். என்னைக்கிடா இந்த மாதிரி இடத்துக்குலாம் போக போகிறோன்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. போன மாதம் வரைக்கும் இங்கே போன மாதம் இந்த டைம் இங்கே வருவோமா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரியாது.
பட் உண்மையிலே செம்ம என்ஜாய்மெண்ட். ஒர்த்து எவ்வளோ காசு செலவழிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற ஒர்த்து. ப்ரைவேட் போட் எடுத்துகிட்டு வந்ததில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. நீங்கள் அந்த குரூப்பாக வந்தீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் தான் குளிக்கணும். இது நம்ம இஷ்டம் தான், நம்ம எப்போ சொல்கிறோமோ அப்போ போட்டு எடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம ஜாலியாக இப்போ இந்த ஐலாண்ட் முடிச்சுட்டு அடுத்து தான் பிகே ஐலாண்டு போகிறோம்னு நினைக்கிறேன். இப்படி தான் சொல்கிறாங்க, பார்ப்போம். எல்லாத்துக்கும் இது வந்து அனுமன் ஐலாண்ட் சொல்கிறாங்க. குரங்க கூப்பிடுறாரு. ஸோ இங்கே நிறைய மங்கீஸ் இருக்குது. இந்த தீவுமே வேறு லெவல். இங்கேயுமே குளிக்கிறாங்க நிறைய பேர். எனக்கெல்லாம் குளிக்கிறது டயர்டாக இருக்கு, பார்க்க முடியல. செம்மையாக இருக்குல்ல லொக்கேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்களா மங்கி, இங்கே இருக்க மங்கியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். வாவ் சூப்பர். ஸோ இதுதான் மங்கி ஐலாண்டு. இங்கே நிறைய மங்கீஸ் இருக்குது, எங்களையும் சேர்த்து. ஸோ திஸ் இஸ் த ஷாப் ஆஃப் நம்ம பர்ச்சேஸ் பண்ண கடை. ஹாய், சே ஹாய். ஹலோ. ஓகே, நீங்கள் வந்தீங்க யூடியூப் சேனல். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று இருந்து ஒரு 3-4 தடவை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஓகே, மற்ற இடத்துல கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ஓரளவுக்கு ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. தெரிஞ்சு இங்கே சீப் ப்ரைஸ். கிவ் மீ 100.